வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இன்னும் 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா கோலாகலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது. ஸோ இந்த அணிகளுடைய ப்ரிவியூக்கள் நம்ம சேனலில் வரும்னு சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான 2 அணிகளுடைய ப்ரிவியூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 அணிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமாக காணப்படுகின்றது. முதலாவது பார்த்தீங்கன்னா போன வருஷம் முதலாவது கிண்ணத்தை தனது ஐபிஎல் கிண்ணத்தை கைப்பற்றிய ஆர்சிபி அணியினுடைய அனலைஸும், அதே மாதிரி 5 முறைகள் கிண்ணத்தை வென்ற இந்த முறையாவது தோனி பார்த்தீங்கன்னா இதுதான் தோனியினுடைய கடைசி ஐபிஎல்லாக இருக்குமோ என்ற ஒரு கவலையோடு பார்க்க இருக்கின்ற சிஎஸ்கே அணியினுடைய அனலைஸை நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். பாருங்கள், பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினுடைய அனலைஸை தான் பார்க்க போகிறோம். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 18 வருடங்கள் காத்திருந்து முதலாவது ஐபிஎல் கிண்ணத்தை கைப்பற்றி இருக்கின்றது ரஜத் பட்டிதர் தலைமையிலான ஆர்சிபி அணி. இந்த அணியினுடைய இந்த வருஷ ஐபிஎல் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பிக்குகள் பண்ணியிருந்தாங்க. அவங்க தங்களுடைய மெயின் பிளேயர்ஸுக்கு காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கான மாற்று வீரர்களை தான் வாங்குவதில் மும்முனைப்பாக இருந்து இன்றைய இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் ரொம்ப சூப்பராக பண்ணி சில முக்கியமான பிக்குகளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த முறை நடந்த ஐபிஎல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மிகச்சிறப்பாக நல்ல நல்ல பிளேயர்ஸ்களை வாங்கி போட்டிருந்தாங்க. குறிப்பாக முக்கியமாக சொல்ல போனால் 7 கோடி ரூபாயில் யாருமே எதிர்பார்க்காத வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு இப்போது கிடைத்திருக்கின்றார். அதே மாதிரி கடந்த 2025 சீசன்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய நியூசிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேக்கப் டாஃபி அவரையும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி 2 கோடி ரூபாய்க்கு ஈஸியாக வாங்கி போட்டிருந்தது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தின் அதிரடி ஆட்டக்காரர் ஜோர்டான் கோக்ஸ் என்பவரை அணிக்கில் தூக்கி இருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மட அண்டர் 19 இந்திய வீரர்களில் பார்த்தீங்கன்னா ஹனிஷ் சோஹான் என்ற ஒரு சகல்துறை ஆட்டக்காரர்களையும் விஹான் மால்ஹோத்ரா என்ற ஒரு துடுப்பாட்ட வீரரையும் ஆர்சிபி அணி வாங்கி இருக்கின்றது. மற்றும்படி அவர்களுடைய பழைய அணியைத்தான் ஆர்சிபி கடந்த முறை விளையாடிய பழைய அணியைத்தான் பயன்படுத்த இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி அணியுடைய ஸ்குவாட்டை பார்த்துருவோம். அதுக்கு பிறகு அந்த அணியினுடைய பலவீனத்தை பற்றி பேசுவது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அணியை பார்த்து விடுவோம். அணியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியில் பார்த்தீங்கன்னா 2026 ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அணித்தலைவர் ரஜத் பட்டிதர், புவனேஸ்வர் குமார், தேவ்தத் படிக்கல், ஜிதேஷ் சர்மா, ஜோஸ் கேசல்வுட், குர்னல் பாண்டியா, நுவான் துஷாரா, ஃபில் சல்ட், ரஷித் தர், ரொமாரியோ செஃபர்ட், சுயாஸ் சர்மா, சொப்னில் சிங், டிம் டேவிட், ஜஸ்தயால், அபிநந்தன் சிங், வெங்கடேஷ் ஐயர், மங்கேஷ் ஜாதவ், ஜோர்டான் கோக்ஸ், ஹனிஷ் சோஹான், விஹான் மால்ஹோத்ரா, விஸ்கி ஓஸ்டல் மற்றும் சஸ்விக் தேஸ்வால் ஆகியோரை ஆர்சிபி அணி வாங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த அணியினுடைய இப்போது இந்த ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஜோஸ் கேசல்வுட் என்னும் அணியில் இன்னும் இணைந்து கொள்ளவில்லை. ஆர்சிபி அணி வீரர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குழாமில் இணைந்து இப்போது பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முதல் பயிற்சி ஆட்டத்தை கூட ஆடி இருந்தார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஜோஸ் கேசல்வுட் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கடந்த வருடம் ஆர்சிபி அணியினுடைய பந்து வீச்சில் மிக ஆணிவேராக இருந்த ஜோஸ் கேசல்வுட் இன்னும் காயம் பூர்த்தி அடையவில்லை. பட் ஆனால் அவர் விளையாடுவார் என்று சொல்லப்படுகிறது. முதல் சில போட்டிகள் விளையாட மாட்டார் என்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. பட் விரைவில் ஆர்சிபி அணியில் குழாமில் இணைந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றும்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஐபிஎல் கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சில் இடது கை பந்து வீச்சாளராக மிகச்சிறப்பாக டெத் ஓவரில் ஜோக்கர்களாக வீசி மிகச்சிறப்பாக பந்து வீசிய ஜஸ்தயாலும் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் அவருடைய போக்கோ கேஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் இப்போது அணியில் இன்னும் அந்த பிரச்சனையிலிருந்து அணியில் இணையவில்லை. ஸோ அவரை ஆர்சிபி அணி தன்னுடைய பஸ்ஸில் அது பேனர்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய புகைப்படம் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. ஸோ அவரை அவர்கள் புறக்கணிப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. இன்னும் அவர் ஸ்குவாட்ல இணைந்ததாகவோ அவரை அணியிலிருந்து நீக்கியதாகவோ ஆர்சிபி அணி இன்னும் அறிவிக்கவில்லை. மற்றபடி அவருக்கான மாற்று வீரரை விட ஐபிஎல் ஆப்ஷனில் 5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு சகல்துறை வீரராக மங்கேஷ் ஜாதவை அணிகளை எடுத்திருக்கார்கள். கூடுதலாக அவர் முதலாவது போட்டியிலே ஆடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஆர்சிபி அணியினுடைய
பலத்தை வந்து பார்த்து விடுவோம். ஆர்சிபியின் அணியினுடைய துடுப்பாட்டம் மிக மிக பலமாக இருக்கின்றது. அதுவும் இந்திய பேட்டர்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக வந்து வைத்திருக்கிறார்கள். நல்ல ஃபோமில் வேற இருக்கிறார்கள். விராட் கோலி ஓடிஐ ஃபோமில் விட்ட ஃபோமை வந்து கண்டினியூவாக வந்து ஒரு பீக் ஃபோமில் வந்து இருக்கிறார். நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வேற ஓடிஐல கூட நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டாக வந்து ஆடுகிறார். ஸோ அதனால் வந்து அவர் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட மிகச்சிறப்பாக ஆடுகிறார். இந்த வருஷமும் மிகச்சிறப்பாக ஆடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே மாதிரி விராட் கோலியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவ்தத் படிக்கல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உள்ளூர் போட்டிகள் அனைத்திலும் வந்து அனைத்து டொமஸ்டிக் லீக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பி கொண்டிருக்கார். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச 50-100 ஓட்டங்களை தான் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த லெவலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இவர் வந்து ஆடிக்கொண்டிருக்கார். ஸோ அந்த தேவதத் படிக்கலும் மிகச்சிறந்த ஃபோமில் இருக்கிறார். இவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, ரஜத் பட்டிதர் என்று பார்த்தீங்கன்னா அணியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல ஃபோமில் இருக்கிற பேட்ஸ்மேன்கள் இந்திய துடுப்பாட்ட வீரர்களை வந்து குறிப்பாக வந்து ஆர்சிபி அணி வந்து வைத்திருக்கிறது. இவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், ரொமாரியோ செஃபர்ட், ஃபில் சால்ட் ஆகியோர்களையும் வந்து வைத்திருக்கிறார்கள். ஃபில் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமில் இல்லை, கொஞ்சம் தடுமாறி இருந்தார். அவர் என்ன மாதிரி ஆடப்போகிறார் என்றது, அவர் ஃபோமுக்கு பழைய ஃபோமுக்கு திரும்புவாரா என்பதை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா துடுப்பாட்டம் மிக மிக பலமாக இருக்கிறது. அது அவருடைய ஃபினிஷர் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ செஃபர்ட், டிம் டேவிட் 3 பேருமே வந்து மொரடருங்கள். அந்த லெவலுக்கு நல்ல ஒரு ஃபினிஷர்ஸ்களை வந்து வச்சிருக்காங்க. ஆரம்ப துடுப்பாட்டம் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், டாப் ஆர்டர், அதோட ஃபில் சால்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான ஒரு ஆரம்ப வரிசையை வந்திருக்கு. மிடில் ஓவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜத் பட்டிதர், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வீரர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். ஸோ இவர்களை தாண்டி வெங்கடேஷ் ஐயர் கூட அணிகளை வந்து புதிதாக வந்து எடுத்துக்கிறார். அவர்களை வந்து யாருக்கு பதிலாக ரக்க போகிறார்கள் என்பது வந்து ஒரு கேள்வியாக இருக்கின்றது. சரி, இம்பாக்ட் பிளேயராக வெங்கடேஷ் ஐயரை யூஸ் பண்ணுவார்களோ என்று பொறுத்திருந்துதான் வந்து பார்க்க வேண்டும். பட் பயிற்சி இடத்துல வெங்கடேஷ் ஐயர் நல்ல டச்சில் வந்து இருந்ததை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன மாதிரி ஆர்சிபி வந்து பிளேயிங் லெவலுக்குள்ள வந்து கொண்டு வரும் என்பதை வந்து பொறுத்திருந்துதான் வந்து பார்க்க வேண்டும். ஆர்சிபி அணியுடைய பந்து வீச்சு வரிசையை வந்து எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பந்து வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா, சுயாஸ் சர்மா என்ற 2 சுழல் பந்து வீச்சாளர்கள். அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா அணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து புவனேஸ்வர் குமார் மெயின் பவுலராக இருப்பார். அவரோட வந்து பார்த்தீங்கன்னா கெசல்வுட் போது ஆடாத காரணமாக அவருக்கு பதிலாக வந்து ஜேக்கப் டாஃபி வந்து அணியில் வந்து விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுது. அவர் நேற்று முன்தினம் தான் ஆர்சிபி ஸ்குவாடோட வந்து இணைந்திருக்கின்றார். இன்னும் நுவான் துஷாரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்குவாட்ல வந்து இன்னும் வந்து இணையவில்லை. ஸோ அதனால கெசல்வுட் விளையாடாத பட்சத்தில் முதல் போட்டியில் ஜேக்கப் டாஃபி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜஸ் தயால் இல்லாத காரணத்தால் அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளராக ஒரு இடது கை வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மங்கேஷ் ஜாதவ் வந்து ஆடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே மாதிரி இவர்களோட தான் வந்து இவர்களுடைய வேகப்பந்து வீச்சு வணி இருக்கின்றது. ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது ஆர்சிபி அணியினுடைய கடந்த வருடத்தை பார்க்கலாம் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் கொஞ்சம் பலவீனமாகத்தான் வந்து இருக்கின்றது. குறிப்பாக வேகப்பந்து வீச்சு யூனிட் வந்து பலவீனமாக இருக்கின்றது. புவனேஸ்வர் குமார் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அந்த ஒருவர் தான் இருக்கிறார். ஜோஸ் கெசல்வுட் இவர்களுக்கு இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஆர்சிபிக்கு இந்த சீசன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். ஏன்னா ஜேக்கப் டஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஆடிய போட்டிகள் அனைத்திலுமே வந்து அதுவும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சுமாராக பந்து வீசியிருக்கிறார். அவர் ஒரு ஓவருக்கு 11 ஓட்டங்களுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை வந்து வேறி வழங்கி கொண்டிருக்கின்றார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து ஆர்சிபி அணிக்கான அந்த கெசல்வுட்டினுடைய இடத்தை வந்து பூர்த்தி செய்வார் என்பது வந்து ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கவலையாகத்தான் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி ஜஸ்தயாலினுடைய இடத்தை மங்கேஷ் ஜாதவினால் வந்து பூர்த்தி செய்ய முடியுமா என்பதும் வந்து ஆர்சிபி ரசிகர்கள், அதே மாதிரி ஆர்சிபி ஸ்குவாடுக்கு கூட அது ஒரு கொஞ்சம் அச்சுறுத்தலான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. பார்ப்போம். சொல்லலாக சில நேரமா ஜஸ்தயாலை விட மங்கேஷ் ஜாதவ் மிகச்சிறப்பாக கூட செயற்படலாம். அதை தாண்டி அவர்களுடைய ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷித்தார், அவர் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அடி வாங்கியிருந்தார். எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர், பட் செம்ம அடி வாங்கியிருந்தார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அபிநந்தன் சிங் என்பவர் அவர் மிகச்சிறப்பாக பந்து வீசி வருகிறார். சில நேரம் அவரை கூட ஆர்சிபி அணி வந்து பந்து வீச்சுக்கு சில போட்டிகளில் வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்டம் மிக மிக பலமாக இருக்கின்றது. ஆனால் பந்து வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் கெசல்வுட் இல்லாமல் பார்க்கும்போது பந்து வீச்சு மிக மிக பலவீனமாக இருக்குது. சுழல் பந்து வீச்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா குர்னால்
ருத்ராஜ் பாண்டியா ஒரு எக்கனாமிக்கல் ஓவராக 4 ஓவர் வீசி விடுவார். சுஜாத் சர்மா சில போட்டிகள் மிகச்சிறப்பாக வீசுவார், சில போட்டிகள் கோட்டை விட்டு விடுவார். அப்படி இருக்கும்போது சுழல் பந்து வீச்சும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. இதை எவ்வாறு ஈடுகட்டப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஜேக்கப் பெதல் மிகச்சிறந்த ஃபார்மில் இருக்கிறார். அவர் அணிக்குள் வந்து பிளேயிங் லெவலில் விளையாடுவாரா என்பது வந்து மிக மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஃபில் சால்ட், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட் 3 பேருடைய இடமும் வந்து கன்ஃபார்ம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகப்பந்து வீச்சாளர், ஃபாரின் வேகப்பந்து வீச்சாளரை தான் ஆர்சிபி அணி குறிவைக்கும். ஸோ ஜேக்கப் டஃபி தான் மாறுவார்கள். இல்லை நாங்கள் வந்து ஒரு உள்ளூர் பந்து இந்திய பந்து வீச்சாளர் ஒருவரை அணிக்குள் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஜேக்கப் பெதலுக்கு வந்து போகிறோமா என்றதை வந்து ஆர்சிபி என்ன மாதிரியான ஒரு பிளேயிங் லெவனை கொண்டு வர போகிறது என்பதை வந்து பார்ப்பதற்கும் வந்து நாங்கள் வந்து மிக மிக ஆவலாகத்தான் இருக்கின்றோம். பார்ப்போம். ஆர்சிபி அணி போன வருஷம் ஒரு வெல் பேலன்ஸ் டீமாக இருந்தது. இந்த முறை கொஞ்சம் பந்து வீச்சு லைட்டாக அடி வாங்குற மாதிரி கிடக்குது. ரீசன் வந்து ஜஸ்தயால், ஜோஸ் கேசல்வுட் ஆகியோர் அவைலபிள் தான் அணியினுடைய பலவீனமாக வந்து இருக்கின்றது. மற்றும்படி ஆர்சிபி அணியில் குறைகள் எதுவும் இல்லை. துடுப்பாட்டம் மிக மிக ஒரு சொலிட்டான துடுப்பாட்ட வரிசையை வந்து கொண்டிருக்காங்க. பந்து வீச்சு என்ன மாதிரி அவர்களுக்கான மாற்று ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்கள் மிகச்சிறப்பாக செய்தால் இந்த வருடமும் ஆர்சிபி அணி கிண்ணத்தை தக்க வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இது பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து தெரிவிங்க.